ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்பா ரைஸ் நாங்கள் வடித்து எடுத்து ரசமும் ப்ரான் கீ ரோஸ்ட்டும் இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு சம்பா ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதில் இருக்க அந்த ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 hour ப்ரீ சோக் பண்ணி வச்சிடணும். ப்ரீ சோக் பண்ணும்போது நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணியை நம்ம கொதிக்க விட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியோட சென்டரில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். அது நல்லா அதுக்கப்புறம் நம்ம கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். அது நல்லா வெந்துடும். அது எப்படி வெந்ததை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த அரிசியை நீங்கள் மசிச்சிங்கன்னா இந்தமாதிரி நல்லா அது மசியணும். அப்படின்னு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை வடித்து எடுத்துட்டு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு புளியை நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மற்ற தேவையான பொருட்கள்லாம் போட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் கடுகு நல்லா தாளிச்சிட்டு அதில் நம்ம கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ப்ரான்ஸ் இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லா கீ போட்டுட்டு ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ இதெல்லாம் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு கடைசியில் அதை இறக்கும்போது கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம்.